என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரோடைய இந்தியன் 2 படம் எந்த அளவுக்கு ஒரு மட்டமான படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆயிரம் அந்த அதாவது நம்ம சங்கரோட பயங்கர எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம இந்தியன் 2. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பு பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் 2 ஒரு பயங்கரமான ஒரு லாஸ் ஆன படம். அண்ட் அந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்து அந்த படம் லாஸ் ஆனதால் நம்ம லைக்கா தலையில் துண்டு போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அந்த லாஸ்னால தான் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சி நடுவில் ஷூட்டிங் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் அந்த லாஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்ததால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் சார் அந்த இந்தியன் 2லேயே எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாமே எடுத்து வச்சு அதுவே ஒரு படம் ஆக்குற அளவுக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்காராம். ஸோ அதை தான் இந்தியன் 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தாரு. பட்டு ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எங்களால் இவ்வளோ ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம சங்கர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னோடய சம்பளத்தை இந்த படத்தை அப்படியே நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கமல் சார்கிட்ட அவங்க இது கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். ஆனால் நம்ம சங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் இப்போ லைட்டாக ஒரு சின்ன தகராறு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்தியன் 3 ஸ்டாப் ஆகிருக்கு. ஒருவேளை அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியன் 3 நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் எந்த படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.